யோ டிரைவர் இங்க வாயா. ஆ அப்படியே அந்த வண்டியை ரிவர்ஸ் போட்டு அப்படியே இறக்கி போட்டு போ. யோ 4 மூட்டை தானே, நீயே இறக்கியா என்னையாயோ? 4 மூட்டை இறக்குறக்கல்ல 4 பேர் வரணுமா? அப்படியே ரிவர்ஸ் விட்டு இறக்கி போட்டு போயா அப்படிங்கிறதாங்க டிரைவருக்கு உண்டான மரியாதை. நானும் ஒரு ஓட்டுநருங்க, ஜேசிபி ஆப்ரேட்டர். நிறைய மனக்குமுறலுங்க. என்ன பண்ணுறது, திருப்பூர் எப்படியே திரும்பி பார்க்க வைக்கலாம், மதுரையை செதற விடலாம் அப்படின்னா நிறைய கருத்துக்கள் வியூவர்ஸ் வரமாட்டேங்குது. மழைநீர் சேமிப்பு அப்படின்னு சொன்னால் கக்கா போயிட்டு கழுவுறதுக்கு தண்ணி இல்லைன்னு நம்மளால் கவலைப்பட மாட்டான். வேறு வேறு ரீல்ஸு அப்படின்னு அதுக்கு 500 வியூவர்ஸு 5000 வியூவர்ஸு அண்டு 500 லைக்கு. நடக்காதுங்க. இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினச்சா அது கண்டிப்பாக நடக்காது. எப்படி சொல்லுவீங்க சொல்லணும்? ஒரு டிரைவர், ஆம்புலன்ஸ் டிரைவர், ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு, அவன் சாப்பிட்டானா தெரியுங்களா? ஆனால் அந்த உயிரை கொண்டு போய் காப்பாற்றினேன். நாங்கள் ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போயிட்டோம், இன்னொரு அரை மணி நேரம் ஓட்டிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அப்படி அப்படியே டைமிங் ஆயிரு. அதே ஒரு பஸ் டிரைவர் பாருங்கள், சீட்டில் உட்காந்து டைம் இருக்காது, சீட்டில் உட்காந்துட்டே சாப்பிட்டு போவார். எந்த நேரம் எப்போ சாப்பிட்றான், எப்படி சாப்பிட்றான், எங்கே டீ சாப்பிட்றான், எப்போ தூங்குறான். ஆனால் நம்மளை நம்பி வந்தவங்கள சரியாக கொண்டு போய் சேர்த்தணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தாங்க மனசுக்குள்ள இருக்குது. நம்மளை நம்பி ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வேலையை தெளிவாக செஞ்சு கொடுக்கணுங்கிறத ஒரே ஒரு அக்கறையுள்ள ஆள் நம்ம டிரைவர் தாங்க, ஓட்டுநர் தான். அதுதான் அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி லீவ் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் ஒரு மட்டன் சிக்கன் எடுத்து வரலான்னு போவாங்க. ஆனால் அன்றைக்கி ஒரு வேலை வந்துடு, வீட்டில் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, வாங்கிட்டு வருவான் அப்படின்னு, நம்ம ஆள் வாங்கிட்டு வருவான் அப்படின்னு எதிர்பார்த்து இருப்பாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுவான், போய் ஒரு வேலைக்கு போயிட்டு பொழுதோட 4 மணி, சாயந்தரம் 4 மணிக்கு வருவான். வரும்போது எடுத்து வந்து அது பண்ணி பிடிச்சி, அதுவும் வராமல் போன சில நாட்கள்லாம் இருக்குது. 7 மணி 8 மணி என்னைக்கு ஒரு ஹாஃப் டே லீவு கிடைக்குதோ அன்னைக்கு தாங்க டிரைவர்களுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு ஒரு ஃபோன் வந்துன்னா மீண்டு ஓடணும். நல்லது சாப்பிட முடியாது, நல்லது கெட்டதுக்கு போக முடியாது, ஒரு விசேஷத்துக்கே போனாலும் சாப்பிட முடியாது. அவசர அவசரமாக முடிச்சுட்டு, ஏன்னா நல்ல நாள் அன்னைக்கு தான் 4 வேலை வரும், 4 வாடகை வரும். ஒரு கல்யாண காட்சிக்கு வாழை மரம் கொண்டு போக வேண்டியது வரும் ஆட்டோ டிரைவர்களுக்கெல்லாம், சின்ன வண்டி டிரைவர்களுக்கு. 4 கல்யாண மண்டபத்துக்கு 4 சவாரி போகலாம், சின்ன ஆட்டோ, பேசஞ்சர் ஆட்டோக்காரருக்கு. எங்கேங்க நல்லது கெட்டதெல்லாம் இருக்குது? டிரைவருக்கு எதுவும் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு நல்ல கருத்து சொல்ல அப்படின்னு நினச்சா அது முடியலைங்க சோசியல் மீடியாவில். ஏன்னா இன்றைக்கெல்லாம் அரைகுறை ஆடை மட்டுமே பார்த்து லைக் பண்ணுறாங்க. டான்ஸு, நமக்கு நிறைய டான்ஸ் தெரியும், பல்ட்டி தெரியும், சரியான மேடையே எங்கள் ஊரில் ஆடுறதுக்கு எனக்கு கிடைக்கலிங்க. அதில் ஒரு சூட்சமம், அரசியல் சூட்சமம் முருங்கப்பட்டி மேடையில். அது காலப்போக்கில் இன்னொரு பதிவில் சொல்கிறேங்க. வணக்கம்.